ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இன்றைய நாட்களில் பார்க்கும்போது எல்லா இடத்திலும் பேசப்படக்கூடிய ஒரு சொல் ஸ்ட்ரெஸ், அழுத்தம், மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் எதனால் வருகிறது அப்படின்னு பார்த்தா, நான் ஒன்று நினைக்கிறேன், அந்த நினைக்கிறது நடக்கல. நான் நினைக்கிற மாதிரி எதிராளி நினைக்கல. எதிராளி என்ன குத்தம் சொல்றான், நான் சரி, எதிராளி தான் தவறு. இப்படிப்பட்ட எண்ணங்களால் தான் எல்லா இடத்திலும் மன அழுத்தம். இந்த மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளமானோர். ஒரு தெருவில் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது எதிர யாரோ சரியாக வந்திருக்க மாட்டார். சரியா வராம கிட்ட வந்து ஓகே பிரேக் போட்டுட்டான். நம்ம என்ன பண்ணிருப்போம், அதையே நினைச்சு அவனை பேசி அது வார்த்தையினால் வளர்ந்து வளர்ந்து பெரிய சண்டையாக சச்சரவாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு. அதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்க வேண்டும். சொல்றது எளிதுதான், தவிர்க்க வேண்டும். ஆனா அதற்குண்டான பயிற்சி எங்கே அப்படின்னு பார்க்கும்போது, அதைத்தான் ஆண்டாள் இன்றைய பாசுரமான நான் எல்லே இளங்கிலியில நாணயதான் ஆயிடுக அதில் அழகாக குறிப்பிடுகின்றாள். நிறைய இடத்துல பார்த்தோம்னா இந்த ஈகோன்னு சொல்லுவோம். அதனால நாம் அடுத்தவர்களை விட தாழ்த்தி கொள்வதை விரும்ப மாட்டோம். தாழ்த்திட்டு போனா சரியா போயிடும். ஒரே ஒரு சரி நான் தான் பண்ணிட்டேன், என்னை விட்டுருங்கோ, மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த எதிர சரியா வந்தவர் அவர் சரியா வராவிட்டாலும் பரவாயில்ல, மன்னிச்சிடுங்க, என்னோட தப்பும் இருக்கு, மன்னிச்சிடுங்கன்னா என்ன ஆகும், அந்த ஒரு க்ஷண நேரத்திலேயே அந்த விவாதங்கள், தேவையற்ற எண்ணங்கள், அந்த அழுத்தம் எல்லாமே தொலைந்து போயிடும். ஆனா நம்ம அதற்கு இடம் கொடுக்கின்றோமானா இல்லவே இல்லை. நிறைய இடத்துல அதற்குண்டான சான்றுகள் நம்முடைய சரித்திரத்தில் பெரியவர்கள் அவ்வளவு அழகா நமக்கு காட்டியிருக்கார். எல்லாருக்கும் தெரிஞ்சது புறத்தாழ்வான் சரித்திரம். எம்பெருமானாருடன் புறத்தாழ்வான் இருந்தார். அவர் என்ன பண்ணுவாராம், ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு, ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தினமும் உணவளித்தார். அந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு இருந்த நிதி நிலைமை, அப்போ இருந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அங்கு உணவளித்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய கைங்கரியம், மகா கைங்கரியம். அப்படிப்பட்ட அந்த கூரத்தாழ்வான் வள்ளல் செய்யறதுல மட்டும் இல்லை, அவருடைய அந்த அறிவாற்றல்ன்றது அவ்வளவு வியக்கத்தக்கது. எப்போ எம்பெருமானார் காஷ்மீரத்துல போயிட்டு அந்த பண்டாரத்துல இருந்து ஒரு கோஷம் அது ஒரு புத்தகத்தை எடுக்கிறார். ஆனா அந்த புஸ்தகத்தை வந்து கொடுக்க மாட்டேன்ட்டு அங்க இருக்கக்கூடிய சன்னியாசிகள் பிடிங்கிட்டு போயிடுறா. ஒரே ராத்திரியில அந்த புத்தகம் முழுவதையும் மனனம் செய்து வைத்திருந்தார் கூரத்தாழ்வார். அவ்வளவு அறிவாற்றல். இந்த காலத்துலதான் கணினி, கம்ப்யூட்டர் எதோ சொல்றோம். ஆனா ஒரு தடவை படிச்சாருன்னா அந்த பக்கம் எண்ணிலிருந்து எல்லாம் தெரியக்கூடிய அளவிற்கு அவருடைய அறிவாற்றல் இருந்தது. அப்படிப்பட்டவர். ஆனா அவருக்கு நாலூரான் என்பவன் மூலமாக என்ன ஆயிருது, ஒரு ராஜா கேட்ட அரசவையில எம்பெருமானார்னு நினைச்சு ஆசிட்டு வரும்போது அவன் சிவனே முதல் தெய்வம்னு கையெழுத்திட சொல்லுகின்றான். இல்லைன்னா அவன் கண்ணை நோண்டிடுவேன் அப்படிங்கிறான். நீ என்ன என்னோட கண்ணை பறிக்கிறது, நானே இப்ப பறிச்சுக்கிறேன்னு அவரே தன்னுடைய கண்களை எடுத்து கொண்டார். தான் அந்த அன்று முதல் தன் பார்வையை இழந்தார். அப்போ எம்பெருமானார் கேட்கிறானா, நீங்க என்ன தவறு பண்ணீங்க, உங்களுக்கு எதுக்கு இதே மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு நினைக்கிறாராம். அப்போ புறத்தாழ்வான் சொன்னாராம், என்ன சொன்னார், ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நான் அங்க உணவு அளிக்கும் போது, அடியன் உணவு அளிக்கும் போது அங்க வந்துட்டு இருக்கவாளோட யாரோ நெத்தியில அந்த திருமண் வந்து கோணலா இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பேன். அதனால என்னாச்சு, அந்த பாவம் என்னுடைய கண்ணில் இருந்த அந்த கண் பார்வையினுடைய பாவமானதுதான் இந்த மாதிரி எனக்கு ஏற்படுத்தி இருக்கு. இதுல புறத்தாழ்வானுடைய தவறே எதுவும் இல்லை. அவர் என்ன பண்ணியிருக்கார், 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்காரே ஒழிய அந்த திருவன் கோணலாயிருந்ததுன்னு அவர் எண்ணி இருப்பாரா முதலில்? அப்படி எண்ணி இருந்தாலும்
அது ஒரு பெரிய குற்றமாக இருந்திருக்கு. அது ஒரு கண்ணே பறி போற அளவுக்கு ஒரு பெரிய குற்றமானா இல்லை. ஆனா தன் மீது அந்த பாவத்தினை ஏற்றிக்கொள்ளுகின்றார். தன் மீது குற்றத்தினை ஏற்றிக்கொண்டு நான் தான் குற்றவாளி, இந்த கண்ணு போனதுக்கு வேற யாரோ நாலூரான் காரணம் அன்று, அந்த அரசனும் காரணம் அன்று, யாருமே காரணம் இல்லை. இதற்கு காரணம் யாருன்னா நான் தான். நான் என்ன பண்ணிருக்கேன், ஏதோ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய திருமணை கோணலாக இருக்குன்னு நினைச்சிருப்பேன், அதற்குண்டான தண்டனை தான் இது அப்படின்னு அவரே எண்ணிக்கொண்டாராம். அவர் சொன்னாராம். நம்ம கூட வாழ்க்கையில என்ன பண்ணுவோம், ஒரு நம்மளோட பொண்ணோ பையனோ ஒரு நல்ல எக்ஸாம் எழுதியிருப்பா, அந்த மதிப்பெண்கள்லாம் வந்திருக்கும். நல்ல மதிப்பெண் வாங்கினா தந்தையார் என்ன சொல்றார், ஆஹா என்னுடைய மகன் என்னுடைய மகள் அப்படின்னு. அப்போ என்னுடைய அப்படிங்கிற அதே குறைவான மதிப்பெண் வாங்கிட்டு வந்தா மனைவியை பார்த்து, பார் உன்னோட பொண்ணு என்ன மார்க் வாங்கியிருக்கா, பார் உன்னோட பையன் என்ன மார்க் வாங்கிட்டு வந்திருக்கான்னு பார் அப்படின்னு சொல்லிடுவான். நல்லது நடக்கும் போது தன்னுடையதாகவும், கெட்டது நடந்ததுன்னா அடுத்தவர்களுடையதாகவும் மாறிட்டு பேசக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த காலத்தில் நாம பார்க்கிறோம். நம்முடைய எண்ணமே அப்படிதான் இருக்கு. ஆனா பரதன் ராமனுடைய தம்பி, அவன் என்ன சொன்னான், எம்பெருமான் காட்டிற்கு சென்று விட்டார், 14 ஆண்டுகள் கைகை வரம் கேட்டால் தசரனுடைய அந்த வரத்தினால் ராமனும் சீதா லக்ஷ்மணர்களுடன் வனம் புகுந்தனர். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். போனதுக்கு அப்புறம் சத்ருக்னனும் பரதனும் நாட்டில் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இதற்கெல்லாம் காரணமாக இருந்த அந்த கூனின்ற மந்தரை ஒய்யாரமாக அழகான நகைகளுடன், என்ன கைகையை கொடுத்தாப்போ இதே மாதிரி நடந்த உடனே கைகை நகைகள்லாம் அவளுக்கு கொடுத்தா. அந்த நகையை போட்டுட்டு அந்த கூனி ஒய்யாரமா நடந்து வரலாம். அதை பார்த்தா சத்ருகன் கோபம் அவனுக்கு கொப்பளித்தது. ஆஹா, இந்த கூனியால் தானே எல்லா அனர்த்தமும் நிகழ்ந்தது, இந்த கூனியை நாம் உயிரோடே விட்டு வைக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறான். பரதனுக்கு கோபம் பார்த்தான். அச்சோ, என்ன சத்ருகனா இது, இப்படி சொல்ற, நீ இப்படி பண்றதுக்கு வாளெல்லாம் எடுக்கிறியே, இது என்ன, இது அநியாயமாயிட்டே. பரத அண்ணாவுக்கு, ராமன் அண்ணாவுக்கு இது நீ செய்யக்கூடிய செய்கை பிடிக்குமா? கண்டிப்பா பிடிக்காது. அப்ப ராமனுடைய பிடிக்காத செயலை நீ செய்யலாம்னா செய்யவே கூடாது அப்படின்றான். அப்போ ராமனுக்கு பிடிக்காத செயலை நாம் செய்யக்கூடாது, எம்பெருமானுக்கு பிடிக்காத செயலை செய்யக்கூடாது. மற்றொரு சமயத்துல ஆண்டாள் கூட சொல்லியிருக்கா, என்ன மாதிரியான செயல்கள் இருக்க வேண்டும், எம்பெருமானின் உகப்புக்கு என்ன இருக்கோ அவன் பார்த்து மகிழவும். நாம் செய்யக்கூடிய செயலால் எம்பெருமான் மகிழ்ந்தால் அதுவே நமது மகிழ்ச்சி. அப்போ எம்பெருமானுக்கு பிடித்ததைத்தான் நாம் செய்ய வேணும். சத்ருகன் தடுக்கிறான். சத்ருகன் சொல்றான், என்னன்னா இப்படி சொல்றீங்க, இவளால தானே ராமன் எம்பெருமான் காட்டுக்கு போனார், அவன் மேல குற்றம் இருக்கே, குற்றவாளியை தண்டிக்கலாம் அப்படின்னு சொல்றான். உடனே பரதன் சொன்னான், அவள் குற்றவாளியா, எப்படி குற்றவாளியாக முடியும், அவள் குற்றவாளியே இல்லையேன்னா அவ தானே மனசை மாத்தி, கைகை அம்மா மனசை மாத்தி வரம் கேளு, அதன் மூலமா 2 வரத்தையும் எதை கேட்டா, பரதன் நாடாள வேணும், ராமன் காட்டிற்கு செல்ல வேணும்னு அந்த வரத்தை கேட்க வச்சவளே யாரு, இந்த கூனிதான் இல்லைன்றார் பரதன். அவள் யார், யாரோட பணிப்பெண், கைகையோட பணிப்பெண். எப்போ ஒரு பணியாளர் தன்னுடைய எஜமானனின் நலனில் ஹீதத்தில் விருப்பமுடையவராக இருப்பது ஏற்புடையது. அப்போ தன்னுடைய எஜமானியான கைகைக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சது தப்பில்லை, அவ பண்ணது அவளுடைய எஜமானிக்கு நன்னாக இருக்கணும், அதனால அவள் குற்றமற்றவள் அப்படிங்கிற. அப்ப இந்த குற்றத்திற்கு காரணம் யார், இந்த இதுக்கு என் குற்றவாளி யார் அப்படின்னு சத்ருகனன் கேட்க, அப்போ கைகை தான் குற்றவாளி அப்படின்னு எடுத்துக்கலாமா கேட்க. இல்ல, கைகையும் குற்றவாளி அல்ல. ஏன் கைகை குற்றவாளி இல்லை, ஒரு தாயானவள் தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்லதே நினைப்பா. அந்த குழந்தை நல்லா இருக்கணும், அந்த குழந்தைக்கு அது கிடைக்கணும், இது கிடைக்கணும். எந்த தாயும் என்ன பண்ணுவா, குழந்தைக்கு அனைத்தும் கிடைக்க வேணும் அப்படின்னு நினைப்பா. கைகையினுடைய புத்திரன் நான் பரதன். அப்போ எனக்கு நல்லது நினைக்கணும்னு ஒரு தாய் நினைச்சது தவறே இல்லை, அதனால் அவள் குற்றமற்றவள். அப்போ யாராவது ஒருத்தர் குற்றவாளியா கண்டிப்பா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு அனர்த்தமான செயலுக்கு யாரோ ஒருத்தர் குற்றவாளி இருக்கணும் இல்லையா? அப்போ தசரதன் குற்றவாளியை ஆக்கலாமா? அப்பாதானே குற்றவாளி. அப்போ அவர் என்ன பண்ணிருக்கலாம், இதுக்கெல்லாம் வர கொடுக்க முடியாது, ராமன் தான் நாடு ஆளுவான்,
நீ வேணும்னா வேற வரத்தை கேட்டுக்கோ, இல்லைன்னா அமைதியா இரு, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. சொல்லலையே. தசரதன் அமைதியாக தானே இருந்தார். இந்த வரம் 2 உண்டுன்னு அமைதியா இருந்துட்டார். வேற ஏதாவது வரங்கேளுன்னார வழி எதுவும் பண்ண முடியலையே அவரால. ராமன் தான் நாடாளுவான்னு சொல்ல முடியலையே. அப்போ தசரதன் குற்றவாளி தானே அப்படின்னு சத்ருக்னன் கேட்க, பரதன் சொன்னா இல்லை, தசரதனும் குற்றவாளி இல்லை. தசரதன் எந்த குலத்தில் அவதரித்தவன்? இஷ்வாகு குலம். அந்த இஷ்வாகு குலத்துல என்ன ஒரு குலப்பெருமைன்னா, அவர்கள் சொன்ன சொல்லை மாறியதே கிடையாது. எந்த ராஜாவும் அதே மாதிரி இல்லை. அப்படி இருக்க தசரதன் அந்த மாதிரி பண்ணான்னா என்ன ஆகும்? இஷ்வாகு குலத்துக்கே ஒரு இழுக்காயிடும். ஆஹா, இந்த இஷ்வாகு குலம்னு ஒண்ணு இருந்தது, அந்த குலத்துல எல்லாரும் சொன்னதை செய்யறது தான் சொல்லுவா. ஆனா என்ன பண்ணார்? தசரதன் ஒரு ராஜா வந்தார், அவர் சொன்னது செய்யல அப்படின்னு ஆயிடும். அதனால தசரதன் மீதும் குற்றமே இல்லை. ஆனா ராமன் மீது குற்றம் சொல்லலாமோ? ராமன் நினைச்சிருந்தா, இல்லப்பா என்னால முடியாது, நான் தான் நாடாளுன்னா காட்டுக்கெல்லாம் போக மாட்டேன், வேணா பரதன் கூட நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. என்னோட உரிமை அல்லவா? இஷ்வாகு குலத்துல என்ன இருந்தது? மூத்தவன் நாடாள வேணும்னு இருந்தது இல்லையா? அது நான் நாடு ஆண்டுட்டு போறேன், அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னு ராமன் சொல்லி இருக்கலாமே. ராமன் போனது, அப்போ ராமன் தான் குற்றவாளி. அப்போ பரதன் சொன்னா, இல்லை, ராமனும் குற்றவாளி இல்லை. ஏன்னா ராமன் என்ன? பித்ருவாக்கிய பரிபாலனா, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தந்தை என்ன சொல்றாரோ அதை கேட்டே நடப்பவர் ராமன். அப்பா சொன்னார் இப்போ போறார், அவ்வளவுதான். அவ்வளவு அழகாக செந்தாமரை போன்ற முகம் இருந்துதான் எம்பெருமானுக்கு, ராமன் எம்பெருமானுக்கு. எப்போ நீ அரசாடு அப்படின்னு சொல்லும் போதும் அவர் அதே புன்னகை, நீ இல்ல காட்டுக்கு போ அப்படின்னும் போதும் அதே புன்னகையுடன் சென்றார். மெய்த்திருப்பதம் மேவென்ற போதினும் இத்திரு துறந்தற்றேகென்ற போதினும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவான் கம்பர் அழகா சொல்றார். அப்படி இருக்க ராமன் மீதும் தவறில்லை. அப்போ இவ்வளவு பெரிய அனர்த்தம் நிகழ்ந்திருக்கிறது. அப்போ யார் தான் குற்றவாளி அப்படின்னு கேட்கும்போது பரதன் சொன்னானா, நான் தான் குற்றவாளி. நான் மட்டும் அந்த மாமா அகத்திற்கு போகாமல் இருந்திருந்தால், மாமாவினுடைய வீட்டு இல்லத்திற்கு செல்லாமல் இருந்திருந்தால் இந்த தவறு நடந்திருக்காது. அப்ப குற்றவாளியான நான் தான் அப்படின்னு தன்னை ஏறிட்டு அந்த குற்றத்தை தன் மீது ஏற்றிக்கொள்ளுகின்றான். அதனால்தான் பரதன் யான் சுமப்பவன், பாரம் சுமப்பவன் பரதன். தான் செய்யாத ஒரு குற்றத்தை, அந்த பாரத்தை தன் மீது ஏற்றி சுமந்தான் அந்த பரதன். நான் மாமா வீட்டுக்கு போகாம இருந்திருந்தா இந்த அனர்த்தம் நிகழ்ந்திருக்காது அப்படின்னு சொல்றான். அதற்கு மேல் இன்னொரு வார்த்தை சொன்னான், இந்த பரதன் ஒருத்தன் பிறக்காமலே இருந்திருந்தா ராமனுக்கு இதெல்லாம் நடந்தே இருக்காது. இந்த பரதன் பிறந்ததுதான் குற்றம் அப்படின்னு தன்னுடைய பிறப்பையே குற்றமாக தன் மீது ஏற்றி கொண்டான். அப்படிப்பட்ட அந்த பழி சொற்களை எல்லாம் சுமந்து கொண்டிருந்தான் அந்த பரதன். அதைத்தான் ஆண்டாள் நானேதான் ஆயிடுக அப்படின்னு அழகா இங்கு தெரிவிக்கின்றாள். அடுத்ததா ஒரு ஆச்சாரியருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். நம்பிள்ளைனாவே நிறைய ஈடு. அப்படிப்பட்ட ஒரு காலக்ஷேபங்கள், அந்த காலக்ஷேபத்தை கேட்கறது எம்பெருமான் யாரு? நம்பெருமாளே வந்துருவாராம். ஸ்ரீரங்கத்து நம்பெருமாளே அவர் உட்காந்து கேட்பாராம். அப்போ அவருடைய சமகாலத்தில் கந்தாடை தோழப்பர், அவர் யாருன்னா முதலியாண்டான் திருவம்சத்தில் அவதாரம் பண்ணவர். அவரும் இருந்தாலும் நம்பிள்ளைக்கு மேல அவருக்கு கொஞ்சமா ஒரு பொறாமை இருந்தது. என்ன இது, நாமளும் காலக்ஷேபம் பண்றோம், நமக்கு அந்த அளவுக்கு கூட்டம் வருதில்லை, அவருடைய காலக்ஷேபத்திற்கு இத்தனை கூட்டம் போகின்றதே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பொறாமை இருந்து கொண்டே இருந்தது. ஒரு சமயம் பெருமாள் சேவைக்கு போறார். போகும்போது அங்க நம்பிள்ளை ஏதுற வர இவா 2 பேரும் பாத்துக்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்ணிருக்கணும்? அந்த நம்பிள்ளை பொறாமையா என்ன பண்ற, நான் நம்பிள்ளைய பார்த்து இந்த கந்தாடை தோழப்பர் திட்டிடுறார். மேல இதே மாதிரி பண்றியே அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு விசவு வச்சு சொல்லி கொடுத்துடுறாரு. இப்போ கந்தாடை தோழப்பர் தன்னுடைய இல்லத்திற்கு வருகிறார். அவளுடைய மனைவி, அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுது, ஆஹா இவன் இப்படி ஏதோ பண்ணிவிட்டு தான் வந்திருக்கார் அப்படிங்கிறது தெரியறது. அது நம்பிள்ளை இந்த மாதிரி அவர் வசவு செய்தார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அழகா சொல்றா. என்ன சொல்றா?
பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயில இணையன பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்பிடதோறு எம்மையாலும் பரமரே. பாருங்க, இந்த பாசுரத்துல எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு. அவரை போய் நீங்க இது பண்ணலாமா? யாரு வந்தாலும் என்ன பண்ணணும்? நம்ம எம்பெருமானுக்கு சமமாக எண்ண வேண்டும். அப்ப இருக்கும்போது இதே மாதிரி நீங்க பேசினது தவறு. முதல்ல போய் மன்னிப்பு கேட்டுட்டு வாங்க. நம்பிள்ளை கிட்ட போய் சுவாமி நம்பிள்ளை கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டு வாங்க கந்தாடை தோழப்பரை அனுப்பி வைக்கின்றாள். இவர் என்ன பண்றார்? நம்பிள்ளை என்ன பண்றார்? அங்கிருந்து அவருக்கு கிளம்புறார். ஐயோ, இப்படி முதலியாண்டான் திருவம்சத்தில் எவ்வளவு பெரிய திருவம்சமாவா அந்த அவருக்கு கோபம் வருவதற்கு நான் காரணமாகி விட்டேனே. அவருக்கு என் மேல கோபம் வருதுன்னா ஏதோ என்னுடைய நடவடிக்கை காரணமாக இருந்திருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும்? இது இப்படியே விடக்கூடாது. நான் போய் அவர்கிட்ட க்ஷமாபணம் கேட்டுக்கொண்டு வருகிறேன் அப்படின்னு நம்பிள்ளை கிளம்புறார். நம்பிள்ளை வெளில வர்றார். வெளில வரும்போது பார்த்தா நம்பிள்ளை வெளில அவர் மன்னிப்பு கேட்க வந்துட்டார். அங்கிருந்து கந்தாடை தோழப்பர் அப்பதான் கிளம்புறார். கந்தாடை தோழப்பர் மனைவி சொன்னா இதே மாதிரி எல்லாம் பண்ணிட்டீங்க, போய் கேட்டுட்டு வாங்கன்னு கிளம்பின உடனே பார்த்தா வெளியில பாக்குறார். நம்பிள்ளை முக்காடு போட்டுன்னு கந்தாடை தோழப்பருடைய இல்லத்தில் இருக்கிறார். தவறு செய்தது யாரு? கந்தாடை தோழப்பர். அவர் கிளம்பும் போது பார்த்தா நம்பிள்ளை இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு வாசல்ல உட்காந்துருக்காராம். யார் அது அப்படின்னு பார்த்தா, அதுடா நம்பிள்ளை, நான் உங்ககிட்ட சமாபனம் கேட்கறதுக்கு நீங்க இங்க வந்துட்டீங்களே. இல்ல சுவாமி, உங்களுக்கு கோபம் வரா மாதிரி நான் ஏதோ பண்ணிட்டேன், அதனால நீங்க தான் என்ன சமாபனம் சமிக்கணும் அப்படின்ட்டு நம்பிள்ளை அவர் எந்த தவறுமே செய்யவில்லை. ஆனா என்ன பண்ணிட்டார்? அவர் முதல்ல கந்தாடை தோழப்பரிடம் என்னுடைய செயல் ஏதோ உங்களை கோபத்தை தூண்டி இருக்கு, அதனால என்ன மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு அவர் மன்னிப்பு கேட்டாராம். அப்பதான் நம்ம கந்தாடை தோழப்பர் இது அழகான சரித்திரத்தை சுவாமி மணவாள மாமுனிகள் அழகா சொல்றார். தொன்னு புகழ் கந்தாடை தோழப்பர் தம்முகப்பால் என்ன உலகாரியனோ என்னுரைக்க பின்னை உலகாரியன் என்னும் பேர் நம்பிள்ளை கோங்கி விலகாமல் நின்னதென்னும் மேல் அப்படின்னு அழகா தெரிவிக்கிறார். இப்படி பல மகாச்சாரியர்கள் எல்லாருமே வாழும்போது என்ன பண்ணியிருக்கா? நானேதான் ஆயிடுக அப்படின்றத அழகா தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அடியவர்களிடம் தான் எவ்வாறு நடந்து கொள்ள வேணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு இடங்களிலும் தாங்கள் காட்டி இருக்கிறார்கள். ராமானுஜரும் அவருடைய வாழ்வில் இந்த நானேதான் ஆயிடுகையை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். ஒரு சமயம் அவர் இருந்த திருவரங்கத்துல இருந்தார். அவர் யதுன்றதுனால என்ன பண்றார்? பிக்ஷை எடுத்து உணவருந்தினார். அந்த பிக்ஷையில ஒருத்தன் விஷம் கலந்து விட்டான். அது தெரிஞ்செடுத்து அந்த பிச்சை எம்பெருமா. ஆனா அவன் என்ன பண்ணான்? அந்த விஷத்தை கலந்துட்டானே வழியே அந்த பிக்ஷை போடும்போது வரும்போது அவனுக்கே தாங்கல, அழுதுண்டே அவனை சேவிச்சிட்டான். அதுக்கப்புறம் எம்பெருமானார் சாப்பிடவே இல்லை, உணவு இருந்தாமே இருந்தார். ஒருத்தன் எனக்கு அளிக்கக்கூடிய அந்த உணவில் விஷம் வைக்கிற அளவுக்கு அவனுடைய மனதை நான் கஷ்டப்படுத்தியிருக்கேன் இல்லையா? இவர் ஒண்ணுமே பண்ணல. அவருக்கும் அந்த நபர் பண்ண விஷம் கலந்த நபருக்கும் எம்பெருமானாருக்கும் எந்தவித தொடர்போ சம்பந்தமோ எதுவுமே இல்லை. இருந்தாலும் என்ன பண்றாருன்னா, நான் அவனுடைய மனசுல ஏதோ ஒரு கசப்பு, அவனுக்கு மனசுல கஷ்டம் கொடுத்துருக்கனே, அப்போ நான் வாழ்வதற்கே தகுதி இல்லையோ அப்படின்னு எம்பெருமானார் நினைச்சாராம். அதுக்கப்புறம் தான் கிடாம்பி ஆச்சான் தன்னுடைய மடப்புலி கைங்கரியத்தை எடுத்துக்கொண்டார். அதைத்தான் நானேதான் ஆயிடுக. எம்பெருமானார் எதுவுமே பண்ணல, ஆனா அவனுடைய மனதில் ஏதோ கஷ்டம் வந்து விட்டதே அப்படின்னு இவர் அந்த குற்றத்திற்கு தன் மீது ஏற்றிக்கொண்டார் அல்லவா? பரதனும் தன் மீது ஏற்றிக்கொண்டான், பரிசுள்ளை ஏற்றிக்கொண்டு பரதனானான், பாரத்தை சுமந்தான். நம்பிள்ளையுடைய சரித்திரத்திலும் அது இருக்கிறது, எம்பெருமானாருடைய சரித்திரத்திலும் இருக்கிறது, கூரத்தாழ்வான் சரித்திரத்திலும் இருக்கிறது. இப்படி இந்த நானே தானாயிடுக எல்லாரும் நமக்கு அழகா காட்டி கொடுத்திருக்கா. அதைத்தான் ஆண்டாள் இன்றைய பாசுரத்திலும் சொல்லுகின்றாள். அப்போ நம்முடைய நடவடிக்கை எப்படி உள்ளது? நாம இந்த மாதிரி அடியவர்களிடம் பழகுகின்றோமா? நாம் அந்த ஏதாவது குற்றம் அவர்கள் சுமத்தினால் அமைதியாக இருக்கின்றோமா? அந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டு நாம் சமாபனம் கேட்கின்றோமா அப்படின்னு நாம பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இதை நினைத்து பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். பரிசோதிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் திருவடியிலே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜெய திருவடியிலே சரணம்.